வணக்கம் சகாப்தம் காணொளி நேயர்களே. கனியமுதே அத்தியாயம் 35. இன்றும் ஏரிக்கரையோர பனங்காட்டைத்தான் தேடி வந்தான் மலையமான். மனம் அலைக்கடல் துரும்பு போல் நிலை கொள்ளாமல் தத்தளித்தது. அம்மா, அக்கா, டிரைவர் என்று அவ்வளவு பேர் சுற்றியிருந்த போதும் எப்படி அவள் என்பதற்கு மேல் அவனால் யோசிக்க கூட முடியவில்லை. அவன் வளர்ந்த சூழ்நிலையில் அது மிக பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயத்தை அவள் சாதாரணமாக செய்திருக்கிறாள் என்றால் அவளுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? அதுவும் அவன் அவ்வளவு வெறுப்பை கொட்டிய நொடியில் அவள் காட்டிய அன்பு அவனை புரட்டி போட்டது. இதற்கு மேல் ஒரு பெண் எப்படி தன் மனதை வெளிப்படுத்துவாள்? உள்ளே வலித்தது அவனுக்கு. அப்படி என்ன பண்ணிட்டேன்னு அன்னைக்கும் கேட்டா இன்னைக்கும் கேட்கிறாளே. கோவத்துல சின்ன புலத்தனமா என்ன பேசுறோன்னு தெரியாம தான் பேசிட்டாளோ? சிந்தனையில் புருவங்கள் நெறிய நெற்றியில் கோடுகள் விழுந்தன. அன்று அவள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவனை கொலையாய் கொன்றது என்னவோ உண்மைதான். அந்த பாதிப்பிலிருந்து அவனால் மீள முடியவில்லை என்பதையும் மறுக்க முடியாது. ஆனால் காலப்போக்கில் அவன் கொஞ்சம் மனம் இறங்கியிருந்தாலும் போகிறது போ என்று அவளை மன்னித்திருக்க முடியும். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. அவள் இறங்கி வர வர, என்னுடைய தேவை உனக்கு இவ்வளவு இருக்கும்போது நீ எப்படி என்னை அப்படி பேசலாம் என்கிற அகங்காரம் வளர்ந்து அவனை மேலும் மேலும் நிராகரிக்க தூண்டியது. அந்த குரூர உணர்வுக்கு கௌரவம் என்று பெயர் வைத்து அதற்கு தீனி போட்டு அவளை ஒடுக்கி ஒன்றுமில்லாமல் செய்தான். அதுதான் உண்மை. மற்றபடி கோபம், மனக்காயம் எல்லாம் இரண்டாம் பட்சம்தான். வேறு யாருக்கும் அந்த உண்மை தெரியவில்லை என்றாலும் அவனுடைய மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா? அந்த மனசாட்சி இப்போது குத்தியது. மனைவியிடம் என்னடா உனக்கு கௌரவம்? அப்படி அவளை தண்டித்து இப்போது நீ எதை சாதித்து விட்டாய் என்று. மன்னிப்பும் அன்பும் தரும் சமாதானத்தை, நிம்மதியை, அமைதியை வேறு எந்த எதிர்மறை குணங்களும் தருவதில்லை. அவையெல்லாம் எதிரில் இருப்பவர்களை மட்டும் காயப்படுத்துவதில்லை, நம்மையும் சேர்த்தே வாட்டி வதைத்துவிடும் என்பதை வெகு தாமதமாக இப்போது புரிந்து கொண்டான் மலையமான். ஆனால் இவ்வளவு நாளும் அவளை வேண்டவே வேண்டாம் என்று ஒரேடியாக ஒதுக்கிவிட்டு இப்போது ஒரே நாளில் தலைகீழாக மாறுவதென்றால் அவனுக்கு என்னவோ போல் இருந்தது. அவளை நேருக்கு நேர் பார்க்கக்கூட முடியாதோ என்று தோன்றியது. அந்த அளவுக்கு அவன் மனதில் ஒரு பெரும் பனிச்சுவர் எழும்பியிருந்தது. அதை உடைக்க முடியாமல் மன ஓட்டத்தை தன் வசதிக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டான். அவளாகத்தானே வந்தா, அவ பாட்டுக்கு வீட்டில் இருந்துட்டு போகட்டும் என்று அலட்சியமாக எண்ணுவது போல் தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டான். வாசலில் அமர்ந்து ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருந்த அலமேலு கார் போன வேகத்திலேயே திரும்பி வருவதைக் கண்டு அழுகையை நிறுத்திவிட்டு புருவம் சுருக்கி காருக்குள் இருப்பது யார் என்று கூர்ந்து பார்த்தார். காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கிய டிரைவர் டிக்கியை திறந்து பொருட்களை எடுத்து திண்ணையில் வைத்தான். கனிமொழி கீழே இறங்கவில்லை. சட்டென்று எழுந்து சென்று காருக்குள் எட்டி பார்த்த அலமேலு மருமகளை கண்டதும், என் கண்ணான கண்ணே, நான் கண்டெடுத்த வைரமே என்று மீண்டும் ஒரு ஒப்பாரியை துவங்க சத்தம் கேட்டு தாமரை கொல்லைப்புறத்திலிருந்து ஓடி வந்தாள். ஆயா, எதுக்கி பாழுவுற? நவரு, கதவை திறந்தா தானே அவங்க கீழே இறங்க முடியும் என்றான் டிரைவர். என்னப்பா திரும்பி வந்துட்ட? மலையன் எதுவும் சொன்னானா என்று தாமரை ஆவலுடன் டிரைவரிடம் விசாரித்தாள். ஆமாக்கா, அண்ணன் தான் இந்த அக்காவை திரும்ப இங்கே கொண்டு வந்து விட சொன்னுச்சு என்றான். உடனே அவள் முகம் மலர்ந்தது. அப்படியா, சரிப்பா சரிப்பா என்று கூறிக்கொண்டே, அம்மா நீ நகரு என்று தாயை நகர்த்திவிட்டு கார் கதவை திறந்து கனிமொழியை கையை பிடித்து கீழே இறங்க செய்தாள். வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிடும், உள்ளவா என்று அவளை வீட்டுக்குள் அழைத்து சென்றாள். கனிமொழி யாரோடும் எதுவும் பேசவில்லை. மௌனமாக சென்று அட்டை தடுப்புக்கு உள்ளே கட்டிலில் படுத்துக்கொண்டாள். நெஞ்செல்லாம் எரிந்தது. விரட்ட விரட்ட இப்படி வந்து ஒட்டிக்கொள்கிறோமே, அந்த அளவுக்கா ரோஷம் இல்லாமல் போய்விட்டது என்று தன் மீதே கோபம் பொங்கியது. ஒரு நேரம் மானரோஷம் என்று எந்த வரையறையும் இல்லாமல் அவனுக்காக அனைத்தையும் விட்டு கொடுக்க துணிகின்ற மனம் பிறகு எல்லாம் நடந்து முடிந்ததும் இவ்வளவு இறங்கிவிட்டோமே என்று எண்ணி புழுங்கி தவிக்கிறது. அந்த தவிப்பும் அவமானமும் அவளை ஒடுங்க செய்தது. அன்று இரவு மலைமான் வீட்டுக்கு வரவில்லை. பண்ணையிலேயே படுத்துவிட்டான். என்னதான் அலட்சிய போர்வை போர்த்தி அவன் தன்னை திண்ணப்படுத்தி கொண்டாலும் அவனுக்கும் அவளை எதிர்கொள்ள பயம். அவள் முகத்தை ஏறிட்டு பார்க்க தயக்கம். மொத்தத்தில் வீட்டுக்கு வரவே அச்சம். உணர்வுகளின் ஆக்கிரமிப்புக்கு அடங்கி அவனும் தன்னை குறுக்கிக் கொண்டான். இரவு 11 இருக்கும். தாமரை தம்பிக்கு போன் அடித்தாள்.
என்ன இன்னும் வீட்டுக்கு வராம இருக்க என்று அதட்டினாள். வேலை இன்னும் முடியல என்று பொய்யுரைத்தான் மலையமான். விடிய விடிய வேலை பாப்பியா? வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எந்த அக்கறையும் இல்லை, அப்படிதானே? கடுப்படித்தாள். எதுக்கு கூப்பிட்ட? எரிச்சல் படுத்தாம விஷயத்த சொல்லு என்று அவனும் கடித்தான். எத்தனை நாளைக்கு இப்படி ஓடுவ? ஓடிக்கிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா என்றாள் தமக்கை. அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா, நிஜமாவே வேலைதான், வரேன் வெய்யு என்று கூறி அழைப்பை துண்டித்தவன் மேலும் சற்று நேரம் பண்ணையிலேயே இருந்துவிட்டு நள்ளிரவுக்கு மேல் வீட்டுக்கு கிளம்பினான். திண்ணையில் அலமேலு படுத்திருக்க கூடத்தில் தாமரையும் குழந்தையும் படுத்திருந்தார்கள். கனிமொழியை காணவில்லை. அட்டை தடுப்புக்கு உள்ளே மின்விசிறியின் சத்தம் கேட்டது. உள்ளே படுத்திருக்கிறாள் என்று யூகித்தவன் சத்தம் எழுப்பாமல் வெளியே வந்து கயிற்று கட்டளை போட்டு வாசலில் படுத்து கொண்டான். சற்று நேரத்திற்கெல்லாம் கண்களை இழுக்க நன்றாக உறங்கிவிட்டான். 3:30 மணி இருக்கும். வழக்கம் போல் பண்ணைக்கு செல்லும் நேரத்தில் விழிப்பு வந்துவிட்டது. எழுந்து அமர்ந்தான். கொல்லைப்புறத்தில் கிணற்றங்கரை பக்கம் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. கூடவே ஏதோ சத்தம். என்னவென்று எழுந்து சென்று பார்த்தான். கனிமொழி தனியாக இடுப்பில் கையை வைத்து கொண்டு நின்றாள். பகீர் என்றது அவனுக்கு. இந்த நேரத்துல இங்க என்ன பண்றா என்று எண்ணியபடி விரைந்து அவளிடம் நெருங்கினான். அவன் அருகில் செல்வதற்குள் பெரிதாக அவளிடமிருந்து ஒரு சத்தம் எழும்பியது. கூடவே கபகபவென்று வாந்தி. ஓடி சென்று அவள் தலையை பிடித்தான். என்ன என்ன என்று பதறி கேட்டுவிட்டு ஒன்னுல்ல என்று பதிலையும் தானே சொல்லிக்கொண்டு அவளுக்கும் தைரியம் சொன்னான். ஒரு மூச்சு அவள் வாந்தி பண்ணிவிட்டு நிமிர்ந்தாள். என்னவோ தானே குடல் புரட்ட வாந்தி எடுத்தது போல் மேல் மூச்சு வாங்கியவன் அவளுக்கு முகம் கழுவ தண்ணீர் இறைத்து கொடுத்தான். அவள் முகம் கை காலெல்லாம் கழுவிக்கொண்டு நிமிர்ந்தபோது, தனியா எதுக்கு வந்த? யாரையாவது எழுப்பியிருக்கலாம்ல என்றான் சின்ன அதட்டலுடன். அக்கறையாகத்தான் அதட்டினான். ஆனால் அவள் இருந்த மனநிலையில் எரிச்சல் படுவதாக தோன்றியது. பதில் சொல்லாமல் திராணி இல்லாமல் கிணற்றங்கரையில் இருந்து கீழே இறங்கி வீட்டை நோக்கி நடந்தாள். அவனுக்கு என்னவோ புல் இருந்தது. அவளுடைய சோர்ந்த தோற்றம் ஒரு புறம் பாதித்தது என்றால், அவள் பதில் சொல்லாமல் சென்றது இன்னொரு புறம் பாதித்தது. நேத்து எல்லாத்துக்கும் முன்னாடி அப்படி முத்தம் கொடுத்தவ இப்ப பேசக்கூட மாட்டாளாமா? மனம் சினுங்கியது. அவள் பின்னாலேயே வீட்டுக்குள் சென்றான். அதற்குள் அவள் தன் கூட்டுக்குள் சென்று முடங்கிக் கொண்டாள். கூடத்து மின்விளக்கை போட்டு, அக்கா அக்கா எந்திரி என்று தமக்கையை எழுப்பினான். அவள் எழுந்ததும், அவளுக்கு ஏதோ முடியல போல, என்னன்னு பாரு என்றான். அதற்கு மேல் கனிமொழியை தாமரை கவனித்து கொண்டாள். பண்ணைக்கு கிளம்பும் வரை குட்டி போட்ட பூனை போல் கூடத்தையே சுற்றி கொண்டிருந்தான் மலையமான். அவளை தூரத்தில் வைத்திருந்த வரை ஒன்றும் தெரியவில்லை. பக்கத்தில் அனுமதித்ததுமே நிலை கொள்ள முடியவில்லை. இது மந்திரமா என்ன? அவனால் நம்ப முடியவில்லை. ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. கனிமொழிக்கு போட்ட டீயில் ஒரு டம்ளர் தம்பிக்கும் கொண்டு வந்து கொடுத்தாள் தாமரை. அதை குடித்துவிட்டு மனமில்லாமல் பண்ணைக்கு கிளம்பி சென்றான் அவன். பண்ணைக்கு வந்தும் அவளுடைய ஞாபகங்கள் தான் மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருந்தன. இருட்டுக்கு அப்படி பயப்படுவா, இப்போ எப்படி இவ்வளோ மாறிட்டா என்கிற வியப்பு மாளவில்லை அவனுக்கு. பால் கறந்து வேனுக்கு ஊற்றியதுமே 8 மணி போல் ஒரு முறை வீட்டுக்கு வந்தான். அவள் உறங்கிக் கொண்டிருந்தாள் போலும். ஆளை வெளியே பார்க்க முடியவில்லை. குளித்து உடைமாற்றிக்கொண்டு உடனே மீண்டும் பண்ணைக்கு கிளம்பிவிட்டான். கொஞ்சம் இருமலையா, சாப்பிட்டு போகலாம் என்ற சகோதரி தடுத்தாள். எடுத்து வையு, வந்து சாப்பிட்றேன் என்று வண்டியை கிளப்பினான். பண்ணையில் ஆட்களுக்கு வேலையை பிரித்து கொடுத்து மேற்பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் 1 மணி நேரத்தில் காலை உணவை காரணம் காட்டி வீட்டுக்கு வந்தான். அப்போதும் அவளை வெளியே பார்க்க முடியவில்லை. அலமேலு மகனுக்கு சாப்பாடு எடுத்து வைத்தார். என்னம்மா, மணி 10 ஆயிடுச்சு, அவ இன்னும் எந்திரிக்கலையா என்றான். எந்திரிச்சிருச்சுப்பா, இப்பதான் சாப்பிட்டு போய் படுத்துச்சு என்றார் அவர். ஏன் படுத்தே இருக்கா? உடம்பு ஏதும் சரியில்லையா என்றான். அது இந்த நேரத்தில் அப்படிதான் பண்ணும். சில பேருக்கு ஒன்றும் பண்ணாது, சில பேருக்கு இந்த மாதிரி உயிர் எடுக்கும். நீ சாப்பிடு என்று அலுப்புடன் கூறிக்கொண்டே மகனுக்கு இன்னும் 2 இட்லிகளை எடுத்து வைத்தாள். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே அலைபேசி அழைத்தது. எடுத்து பேசியவன் உடனே கையை உதறிக்கொண்டு எழுந்தான். என்னப்பா, எங்கே எந்திரிக்கிற என்றார் அலமேலு. ஒன்றும் இல்லைம்மா, முக்கியமான வேலை ஒன்று, வந்துடுறேன் என்று பாதி உணவிலேயே கையை கழுவிக்கொண்டு அவசரமாக ஓடினான். கனியமுதே அத்தியாயம் 35 நிறைவடைந்தது. அத்தியாயம் 36. மொடா குடி இல்லை என்றாலும் அடிக்கடி மது அருந்தும் பழக்கம் நாராயணனுக்கு உண்டு.
உடன் இருந்தவரை தாமரை கண்டித்து கொண்டே இருந்தாள். இப்போது மைத்துனனோடு சண்டையிட்டு கொண்டு மனைவியை தள்ளி வைத்ததிலிருந்து அவருக்கு கொண்டாட்டம் ஆகிவிட்டது. கிடைத்தது சந்தர்ப்பம் என்று மதுக்கடையை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு அங்கேயே குடியிருக்க துவங்கிவிட்டார். வீட்டுக்குள் இருக்கும் தாமரைக்கு அவருடைய லீலைகள் எல்லாம் பெரிதாக தெரியவில்லை. கோபமாக போனவர் கோபம் தணிந்ததும் தானாக வருவார் என்று முதலில் எண்ணினாள். ஆனால் அவர் வரவில்லை. ஓரிரண்டு நாட்களுக்கு மேல் அவளால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. தம்பியின் மீது கோபம் வந்தது. இருந்தாலும் இவன் அப்படி பிடிச்சி தள்ளி இருக்க கூடாதுமா என்று தாயிடம் வருத்தப்பட்டாள். அடுத்த 2 நாட்கள் கழித்து தானாகவே வீட்டுக்கு சென்றாள். ஆனால் நாராயணன் உக்கிரமான கோபத்தில் இருந்தார். அவன் என்னைய தள்ளி விடுறான், நீ பார்த்துக்கிட்டு நிக்கிற, இப்போதுக்கு நீங்க வந்த என்று மனைவியிடம் சண்டை பிடித்தார். அவர் சாதாரணமாக சண்டை போட்டால் அவருக்கு மேல் ஏறி தாமரை பேசுவாள். ஆனால் இப்போது அவர் குடித்துவிட்டு போதையில் ரகளை செய்கிறார். குழந்தையும் பயத்தில் ஒடுங்குகிறாள். என்ன செய்ய முடியும் அவளால்? முடிந்த அளவுக்கு போராடி பார்த்துவிட்டு மீண்டும் தாய் வீட்டுக்கே வந்துவிட்டாள். எப்படி போனதென்றே தெரியாமல் நாட்கள் ரெக்கை கட்டிக்கொண்டு பறந்துவிட்டன. அதை ஈடுகட்டுவது போல் இப்போது மலையமானின் பைக்கும் வேகமெடுத்து காற்றில் பறந்தது. அரை மணி நேரத்தில் அடைய வேண்டிய அந்த மதுக்கடையை 15 நிமிடத்தில் அடைந்திருந்தான். மதுக்கடை வாயிலில் ஆட்கள் குழுமியிருக்க ஒரே கூச்சலும் தள்ளு முள்ளுமாக இருந்தது. மலையமான் வண்டியை நிறுத்தும் போதே நாராயணனின் குரலில் வந்து விழுந்த நாராசமான வார்த்தைகள் அவன் செவியை தீண்டியது. அவமானத்துடன் பல்லை கடித்து கொண்டு கூட்டத்தை விலக்கி உள்ளே நுழைந்தான். நெற்றியில் வழியும் இரத்தத்தை பொருட்படுத்தாமல் கடைக்காரனிடம் எகிரி எகிரி சண்டையிட்டு கொண்டிருந்தார். மலையமானுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கடைக்காரன் அமைதியாகத்தான் பேசிக்கொண்டிருந்தான். அவனுக்கு அடி எதுவும் படவில்லை. யாரோட சண்டை, எப்படி இவருக்கு அடிப்பட்டது என்று எதுவும் புரியவில்லை அவனுக்கு. அவரிடம் நெருங்கியதும், இங்க என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்று பெரிதாக ஒரு அதட்டு போட்டு அவர் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்தான். நீ எதுக்குடா இங்க வந்த என்று இப்போதும் அவருடைய கோபம் இவன் பக்கம் திரும்பியது. காலையிலிருந்து பிரச்சனை பண்றாருன்னு, வரும்போதே அடிபட்டு ரத்தத்தோட தான் வந்தாரு, வண்டியிலிருந்து விழுந்திருப்பார் போல என்று கடைக்காரன் விளக்கம் கொடுத்தான். நீ பாத்தியாடா, நான் வண்டியிலிருந்து விழுந்ததை நீ பாத்தியா? மீண்டும் அவர் கடைக்காரனிடம் சண்டைக்கு போக மலையமான் அவரை படாத பாடுபட்டு தன் வண்டியில் ஏற்றிக்கொண்டு வீட்டுக்கு கிளம்பினான். வீட்டுக்கு வந்து சேரும் வரை அவர் பேசிய பேச்சுக்களை எல்லாம் காது கொடுத்து கேட்க முடியவில்லை. அப்படியே வண்டியோடு வயலுக்குள் தள்ளிவிட்டு விடலாமா என்றிருந்தது அவனுக்கு. பல்லை கடித்து பொறுத்து கொண்டான். சட்டையெல்லாம் இரத்தமாக வந்து இறங்கிய கணவனை பார்த்ததும் பதறிப்போனாள் தாமரை. நடிக்காதடி, உன் டிராமாவெல்லாம் எனக்கு தெரியும் என்று அவளை அலட்சியப்படுத்தினார் நாராயணன். பெருங்குரலெடுத்து அழுத தமக்கையை, அவருக்கு ஒன்னும் இல்லக்கா, லேசான அடிதான், பேசாம இரு என்று மலையமான் அதட்டினான். அலைமேலோ வழக்கம் போல் சிச்சுவேஷனுக்கு தகுந்தாற் போல் லிரிக்ஸ் போட்டு ஒப்பாரியை துவங்கினார். அவரை ஒரு பக்கம் அதட்டி அமர வைத்துவிட்டு மாமனை வலுக்கட்டாயமாக கிணற்றங்கரைக்கு இழுத்து சென்று குளிக்க வைத்தான். தாமரை அவருக்கு உடைமாற்றி காயத்தை சுத்தம் செய்து மருந்து போட்டாள். ஆசுபத்திரிக்கு கூட்டிட்டு போகாம இப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டியேடா என்று தம்பியிடம் குறைப்பட்டாள். ஆமாமா, இந்த போதையோட ஆசுபத்திரிக்கு கூட்டிட்டு போனா ரொம்ப அழகா இருக்கும் என்று அவரிடம் கடுப்படித்துவிட்டு நனைந்து விட்ட தன்னுடைய சட்டையை கழட்டி போட்டுவிட்டு துண்டை எடுத்துக்கொண்டு குளிக்க போனான் மலையமான். குளித்துவிட்டு வரும்போது கனிமொழி கூடத்தில் நின்று கொண்டிருந்தாள். தங்கச்சி, நீ எப்படிமா இங்க? இதுங்கெல்லாம் பிசாசு கூட்டம், என்னையவே அடிச்சு துரத்தி விட்டுருச்சுங்க. நீ தங்கமான பொண்ணு, உன்னை போய் இந்த கூட்டத்துக்கிட்ட மாட்டி விட்டுட்டனே, அதுதான் எனக்கு ரொம்ப கவலை என்று கனிமொழிக்கு பாடம் எடுத்து கொண்டிருந்தார் நாராயணன். மலையமானுக்கு பகீர் என்றது. அவளுக்கே இப்பதான் புத்தி வந்திருக்கு, இந்த ஆளை அதையும் கெடுத்துருவாரு போல இருக்கே, விட்டா அவ கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துருவாரு போல என்று எண்ணிக்கொண்டே வேக நடை போட்டு அவர்களை நெருங்கியவன் மனைவியை பார்த்து, நீ எதுக்கு இங்க நிக்கிற? காலையிலேயே முடியாம தானே இருந்த, போய் படு என்று அதட்டினான். உடனே பெரிதாக சிரித்தார் நாராயணன். வந்துட்டாயா நல்லவன், இத்தனை நாளா எங்கப்பா போயிருந்த? அன்னைக்கு தோப்புல வேலைக்காரனுக்கு முன்னாடி அந்த புள்ளைய அடிச்சு துரத்துன, இப்ப என்ன அக்கறை சக்கரை பொங்கல் கணக்கா பொங்கிட்டு வருது என்றார் முழு சகுனியாக மாறி. வெலவெலத்து போனவனின் பார்வை அனிச்சையாக மனைவியின் பக்கம் பாய்ந்தது. முகம் செத்து போய்விட யாரையும் ஏறிட்டு பார்க்காமல் கீழே குனிந்து கொண்டாள் அவள். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்க என்று கணவனிடம் பாய்ந்தாள் தாமரை. ஐயோ, அவருக்கு கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு குருடி என்று திண்ணையிலிருந்து கத்தினார் அலமேலு.
அதை உங்க அம்மா வாயிலே கொண்டு ஊத்துடி, அப்படியாவது அந்த ஒப்பாரி ஓய்தான்னு பாப்போம் என்று அதற்கும் பதில் சொன்னார் நாராயணன். பொந்திலிருந்து எட்டி பார்க்கும் எலி போல் திண்ணையிலிருந்து தலையை மட்டும் நீட்டி உள்ளே எட்டி பார்த்தார் அலமேலு. அதை பார்த்ததும் கனிமொழிக்கு தன் கவலை மறந்து சிரிப்பு வந்தது. தாமரை எலுமிச்சை பழ சாற்றில் உப்பும் தண்ணீரும் கலந்து இஞ்சி துண்டை நறுக்கி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள். குளித்ததில் பாதி போதை தெளிந்துவிட்டது. இதையும் குடித்தால் மிச்சம் மீதி இருக்கும் போதையும் தெளிந்துவிடும் என்று எண்ணி வேகமாக அதை குடிக்க மறுத்தார் நாராயணன். யோ மாமா, ஒழுங்கா குடிச்சிரு, இல்லனா மூக்க பிடிச்சுக்கிட்டு வாயில ஊத்திடுவேன் என்றான் மலையமான். அவர் அவனை முறைத்தார். பிறகு, பாத்தியாமா, இவன் சரியான வம்புனி, என்கிட்டயே இப்படி பேசுறானே, உன்னை என்னென்ன பண்ணியிருப்பான் என்றார். இந்த ஆள் இன்னைக்கு தேரை இழுத்து நடுத்தரவில் விடாம ஓய மாட்டாரு போல என்று தோன்றியது அவனுக்கு. எப்படியோ போன்னு விடாம உன்னை ஒயின் ஷாப்புக்கு வந்து கூட்டிட்டு வந்தேன் பாரு, நீ பேசுவ. நான் கூப்பிட்டேன்னா உன்னை? நீ தான் என்ன அடிச்சு விரட்டிட்டியே, அப்புறம் எதுக்குடா வந்த என்று அமர்ந்திருந்த சேரிலிருந்து ஆவேசத்துடன் எழுந்தார். மீண்டும் சண்டை வரப்போகிறது என்று தாமரையும் அலமேலுவும் பதறிக்கொண்டு அவர்களுக்கு நடுவில் வர எத்தனிக்க கனிமொழி முந்திக்கொண்டு, உட்காருங்க அண்ணா என்றாள். அண்ணனா, என்னையவா சொன்ன என்று நாராயணன் வாய்விட்டே கேட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன தங்கச்சின்னு சொன்னீங்கல்ல, நான் அண்ணன்னு சொல்லக்கூடாதா என்றாள் கனிமொழி. அவளுடைய பேச்சில் அவருடைய கோப உணர்வுகள் அன்பின் பக்கம் திசை மாறியது. ஆமா ஆமா, ரொம்ப கரைக்கிட்டு, நீ எனக்கு தங்கச்சி, நான் உனக்கு அண்ணன், சரிதானே என்றார். சரிதான் என்று புன்னகையுடன் கூறியவள், உட்காருங்க என்று மீண்டும் வலியுறுத்தினாள். நீ சொல்லிட்டல தங்கச்சி, தோ உட்காந்துட்டேன் என்று உடனே அமர்ந்தார். தாமரையின் கையிலிருந்த லெமன் ஜூஸை வாங்கி அவரிடம் நீட்டி, குடிங்கண்ண என்றாள். அவருக்கு விருப்பமில்லை. இது மட்டும் வேண்டாமா என்றான் பாவமாக. போதை முக்கியம் அல்லவா? கனிமொழி தாமரையை பார்த்தாள். விடாத, குடிக்க சொல்லு என்று கண்களாலேயே தம்பி மனைவிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாள் தாமரை. மலையமானுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதுங்க ரெண்டுக்கும் எப்ப கனெக்ஷன் ஆச்சு? இவ வந்து ஒரு நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள எல்லாரையும் கரெக்ட் பண்ணிட்டா என்று எண்ணினான். நாத்தனார் சொன்னபடியே கனிமொழி நாராயணனை மேலும் வற்புறுத்த அவர், என்னம்மா நீயே என்று முணங்கிக் கொண்டே அதை வாங்கி குடித்தார். அதற்கு பிறகு அரை மணி நேரம் வெறும் எம்ஜிஆர் பாட்டாக பாடி தள்ளியவர் அப்படியே உறங்கி போனார். மலையமான் பண்ணைக்கு கிளம்பி வந்தான். ஒரே நாளில் வீட்டில் உள்ளவர்களை எல்லாம் தலைகீழாக மாற்றிவிட்டாளே என்று எண்ணியவனின் மனமும் அப்படி மாறியிருந்தது என்பதுதான் உண்மை. பச்சையாக சொல்ல வேண்டும் என்றால் நாராயணன் சொன்னது போல் அவன் மனதில் அவள் மீது பாசம் சர்க்கரை பொங்கலாக பொங்கத்தான் செய்தது. அதை வெளியே சொன்னால் முதலில் நாராயணன் காரி துப்புவார். பிறகு ஊரில் உள்ளவர்கள், என்ன மாட்டையெல்லாம் அவுத்து கட்டுங்க, ஒரே இடத்துல கட்டி கிடந்தா மடி செத்து போகும் என்று வேலையாட்களிடம் பேச்சு கொடுத்து சிந்தனையை வேறு பக்கம் திருப்ப முயன்றான். அதெல்லாம் அவுத்து கட்டியாச்சு தம்பி, செவலைக்கு மடி பொண்ணு, நீ தான் போய் மருந்து வாங்கியாரணும் அவர் அவனுக்கு வேலை சொன்னார். அவளை பத்தி யோசிச்சாலே நமக்கு மூளை மழுங்கி போயிடும் என்று எண்ணிக்கொண்டு, சரிண்ண சரிண்ண, வாங்கிட்டு வந்துடுறேன், நீ வேலையை பாரு என்று அங்கிருந்து நழுவினான். இப்படி உடனே மாறி குட்டிக்கரணம் போடுற இந்த மானங்கிட்ட குரங்கு மனசுக்கு கோபம் ஒரு கேடு, ரோஷம் ஒரு கேடு. தன்னைத்தானே அசிங்கமாக திட்டிக்கொண்டு மருந்து கடைக்கு கிளம்பினான். கனியமுதே அத்தியாயம் 36 நிறைவடைந்தது. நன்றி.